studying MBBS, having fun, it's all fine. But MBBS is not fun. ஒருத்தர் டாக்டர் ஆகிறது தவிர்த்து வேறு எதுவுமே யோசிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போகும்போது இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது வி சூஸ் ஃபார் தட். ஹலோ மேம், நான் நிரஞ்சனி சார். மேம் ஸ்டார்டிங் MBBS இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆல்சோ கைட் ஸ்டூடெண்ட்ஸ் பை யூடியூப். ஸோ இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஒரு பொண்ணு, ஒரு சப்ஸ்கிரைபர், ஷீ ஷேர்ட் ஒரு போஸ்ட் வந்து ஷேர் பண்ணிட்டு, அக்கா இந்த போஸ்ட் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும், நீங்கள் தான் இது வந்து என்னென்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு போட்டிருந்தாங்க. ஸோ நான் பார்த்த உடனே ஓகே ஃபைன், நம்ம அதை என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஐ ஃபெல்ட் ரியலி பேட். இன்றைக்கி வந்து டியூஸ்டே, ஆனால் வந்து நான் வீடியோ போடுற ஐடியாவில் இல்லை. பிகாஸ் ஐ வாண்ட் டு ஸ்டடி. எனக்கு நிறைய ஒர்க்ஸ் இருந்ததுனால நான் வந்து வீடியோ வேண்டாம், பிகாஸ் இட் டேக்ஸ் டைம் அப்படின்றதுனால நான் அப்படி நினச்சி வச்சுருந்தேன். பட் திஸ் வாஸ் ரியலி ஹாரிபிள். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி அந்த போஸ்ட்டில் எனக்கு வந்த கோவங்கள் அண்ட் நிறைய விஷயங்கள் ஃபாரின் மெடிக்கல்ஸ் பற்றி பயங்கர ராங்காக போயிட்டுருக்கு. ஸோ ஐ ஹாவ் டு கிவ் அ கிளாரிஃபிகேஷன் அப்படின்றதுனால தான் டுடே ஐம் ஹியர். ஸோ கீப் வாட்சிங் த வீடியோ. இந்த போஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பி அவேர் ஆஃப் த ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் த டாக்டர்ஸ் ஹூ ஸ்டடிட் MBBS ஃப்ரம் ஃபாரின் அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ த பிக்கஸ்ட் ஸ்கேம் ஆஃப் டாக்டர்ஸ் இன் இந்தியா அப்படின்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் வந்து உண்மையாகவே நான் கேட்கணும், ஐ ரியலி டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் அது என்னது, வாட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ். உண்மையாகவே ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நான் MBBS படிக்கணும் அப்படின்னு ஒரு தாட்டோட, அந்த தாட் வந்து ஜென்ரேட் பண்ணுறதே வந்து ஒரு சொசைட்டி தான். யூ ஹவ் லிஸ்டட் certain kind of things, டாக்டர், என்ஜினியர் அப்படின்னு ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு certain kind of ஒரு லிமிடேஷன்ஸ் வச்சுட்டு யூ ஹேவ் டு புஷ் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஓவர் தேர். ஏன் மொதல் அதுக்கு என்ன அப்படின்னு பதில் சொல்லுங்கள் சீரியஸ்லி. ஸோ எல்லாருக்குமே மைண்ட் செட், ஓகே நம்ம வந்து டாக்டர் ஆனால் தான் இப்படி இன்ஜினியரிங், ஸோ யூ ஹேவ் டு கோ இன் தட் கைண்ட் ஆஃப் வே, இல்லைனா வந்து யூ ஹேவ் டு கோ இன் டு மீடியா. ஸோ இப்படி ஒரு தாட் ப்ராசஸ் வந்து பரப்புனது சொசைட்டி, இந்த பீப்புள் அரவுண்ட் அஸ். அப்படி இருக்கும்போது உண்மையாகவே நான் வந்து டாக்டர் தான் ஆவேன் அப்படின்னு நினைக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்க வீட்டில் வந்து எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அவங்களால அமௌண்ட் வந்து கொஞ்சம் கூட பே பண்ண முடியாத காரணத்தினால சரி, இட்ஸ் நாட், இங்கே ஃபாரினில் வந்து படிக்கிற ஒவ்வொரு டாக்டரும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் வந்து இட்ஸ் நாட் தே கான்ட் ஸ்கோர் அப், தே ஹேவ் தேர் ஓன் ரீசன்ஸ். ஓகே, நிறைய பேருக்கு வந்து அவங்க ஃபாரினில் படிக்கணும் அப்படின்றது ஒரு கனவாக இருந்திருக்கலாம். நிறைய பேருக்கு அங்கே அட்மிஷன் டொனேஷன் கொடுக்க முடியாமல் இங்கே வந்து படிச்சிருந்துருக்கலாம். அங்கேயே விட இங்கே கம்மியாக இருந்திருக்கலாம். தேர் ஆர் லாட் ஆஃப் ரீசன்ஸ். ஓகே, அதில் வந்து இந்த MBBS தவிர்த்து, டாக்டர் ஆகிறத தவிர்த்து வேறு எதுவுமே யோசிக்கவே முடியாது அப்படின்னு ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்கு ஒரு ஸ்டூடெண்ட் போகும்போது இட் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை எங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கும் போது வி சூஸ் ஃபார் தட். தட்ஸ் த ரீசன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்டுக்கு சொசைட்டியாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் தள்ளிவிடுது ஆப்வியஸ்லி. ஸோ யூ ஹாவ் டு திங்க், ஓகே MBBS படிக்கிறதுக்காக வந்தாச்சு, வந்ததுக்கப்புறம் எவன் ஒருத்தவன் உண்மையாகவே படிக்கணும்னு நினைக்கிறானோ அவன் எங்கே இருந்தாலும் ஃபாரின் மெடிக்கோ, இந்தியன் மெடிக்கோ, இல்லை வேறு ஒருத்தன் வந்து படிக்கணும்னு நினச்சானா அவன் எங்கே கொண்டு போய் விட்டாலும் அவன் படிக்க தான் செய்வான். யூ டோன்ட் ஜஸ்ட் ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து எல்லாரையும் போட்டு அடைக்க வேண்டாம். இங்கேயும் வந்து தேர் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ காட் குட் கிரேட்ஸ், தே ஆர் ஸ்டடி. ஓகே, ஒருத்தன் வந்து ஃபைனலாக டாக்டர் ஆகிட்டு வரணும் அப்படின்னா தேர் ஆர் லாட் ஆஃப் க்ரைட்டீரியாஸ். இட்ஸ் நாட் ஒன்லி அபவுட் மார்க். எஸ், நெக்ஸ்ட் பேஜில் வந்து இட் வாஸ் கிவன் அபவுட் நீட் மார்க்ஸ். நீட் மார்க் வந்து இங்கே இவ்வளோ க்ரைட்டீரியா இருக்குது, பட் ஃபாரினில் வந்து இவ்வளோ க்ரைட்டீரியா இருக்குது. ரெஸ்பெக்ட் வந்து கொடுக்கணுன்றதுக்காக தே ஹவ் டேக்கன். ஓகே, இங்கேயும் வந்து ஸ்கேம் நடக்குது. தேர் ஆர் லாட் ஆஃப் ஸ்கேம் பிஹைண்ட் திஸ். இங்கேயும் வந்து ப்ராப்பராக செலக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேர் டேக்கிங் லாட் ஆஃப் என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இங்கேயும் ஸ்கேம் நடக்குதுன்னா அதுக்கும் காரணம் இந்தியன் கன்சல்டன்சிஸ் ஃபார் ஷோர். ஒரு ஸ்டூடெண்ட் அவனே இல்லை நம்மளுக்கு வந்து மார்க் கம்மியாக வந்திருக்கு அப்படின்னு நினச்சாலும், இல்லைப்பா அதெல்லாம் தேவையே இல்லை, நீட்டெல்லாம் இருக்குப்பா அப்படின்லாம் சொல்லி ஆசை காமிச்சு தே ஆர் டேக்கிங் ஹியர். ஓகே, இங்கே வந்துட்டு ஜாலியாக ஒன்றும் படிச்சிடல. ஓகே, வி ஹேவ் டு மேனேஜ் எவ்ரி சிங்கிள் திங். அஸ் அ ஸ்டூடெண்ட்டாக வி ஆர் க்ரோயிங் ஹியர். எல்லா விஷயத்தையும் வி ஆர் மேனேஜிங் அலோன். எஸ், நானே வந்து என்னோட நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து ஒரு 50% மார்க் வச்சுட்டு தயவு செஞ்சு இங்கெல்லாம் வந்துடாதீங்க. ஒரு 70 above, அட்லீஸ்ட் 70 above இருந்தால் தான் நீங்கள் இங்கே வரணும். பிகாஸ் தட் இஸ் நாட் பிகாஸ் உன்னால் வந்து இங்கே வந்து பாஸ் ஆக முடியாது அந்த மாதிரிலாம் ஐ டென்ட் மீன். பிகாஸ் நீ வந்து உண்மையாகவே டாக்டர் ஆகணும் அப்படின்னு நினச்சேன்னா, உனக்கு அந்த அக்கறை இருந்துச்சுன்னா யூ ஹேவ் டு ஸ்டடி. இட்ஸ் ஆல் அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, யாரும் வந்து ஸ்பூன் ஃபீடிங்லாம் உட்காந்து பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. we have to study on our own. அதே மாதிரி இங்கே வந்துட்டு நம்மளுக்கு ஃபாரினில் அவங்களோட சிலபஸில் அவங்க டீச் பண்ணாலும் what we are studying is we are following our Indian books. நம்மளோட இந்தியன் ரிலேட்டடான எக்ஸாம்ஸுக்கு we are preparing. Not only for Indian related exam, நெக்ஸ்ட்டுக்கோ நீட்டுக்கோ நீட் பிஜிக்கோ, இட்ஸ் நாட் only about that. We are preparing for Indian syllabus oriented stuffs. ஓகே, ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. படிக்கணும்னு நினைக்கிறவன் எங்கே இருந்தாலும் படிப்பான். யூ டோன்ட் ப்ளீஸ் தோஸ் ஹேஷ்டேக் triggered me to say all these things and I'm really sorry. அப்படி ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா ப்ளீஸ் நீங்கள் முதல்ல திருந்துங்க. யூ ஹாவ் டு பி ரைட் அண்ட் தென் யூ ஹாவ் டு டர்ன் அகேன்ஸ்ட் ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், இந்தியன் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், இப்படியெல்லாம் வந்து ஒரு பிரித்து பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, ஸோ வாட் எவர் வி ஆர் டூயிங் இஸ் த சேம் திங் அண்ட் எண்ட் ஆஃப் த டே ஒரு பையனோ பொண்ணோ படிக்கணும் அப்படின்னு நினச்சா ஹீ இஸ் கோயிங் டு ஸ்டடி அண்ட் ஹீ இஸ் கோயிங் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் டாக்டர். எல்லாத்தையும் வந்து ஒரு வட்டத்துக்குள்ளே வந்து நீங்கள் அடைக்கணுன்றது இட் இஸ் நோ வே ரைட். யாராக இருந்தாலும் சரி, வி ஆர் டாக்டர்ஸ், வி ஆர் ஹியர் டு பிகம் அ டாக்டர், வி ஆர் ஸ்டடிங் ஃபார் பிகமிங் அ டாக்டர். அண்ட் அதே மாதிரி டோன்ட் டாக் எனி திங் வித்
ஜஸ்ட் அசம்ஷன். ஒரு மைண்டில் நீங்களாக என்னத்தையாவது வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ப்ளீஸ் டோன்ட் டாக். இங்கே வந்து தே ஆர் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். வி ஹேவ் 6 years. இங்கே வந்து என்ன ஒரு பாசிபிலிட்டிஸ், நம்ம இந்தியாவுக்கும் இங்கேக்கும் உண்மையாகவே என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து தேர் ஆர் லெஸ் அமௌண்ட் ஆஃப் இயர். அந்த இயர்க்குள்ளே அவன் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டியாக இருந்தால், அவனோட கெப்பாசிட்டி இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் அந்த இயர்க்குள்ளே வந்து தே ஆர் கிவிங் லாட் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ். பட் இங்கே வந்து எங்களுக்கு ஆல்மோஸ்ட் லைக் 2 years வந்து வி ஹேவ் எக்ஸ்ட்ரா. அதே மாதிரி ஃப்ரம் day 1 வி ஹேவ் ஹாஸ்பிட்டல் கிளாஸ். ஓகே, அங்கே வந்து தே ஆர் ஸ்டடிங் ஹாஸ்பிட்டல் கிளாஸஸ் ஆர் வாட் எவர் இன்டர்ன்ஷிப்ஸ். லேட்டர் ஆன் அந்த ஸ்டடீஸ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் தே ஆர் டேக்கிங் இட். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து வி டோன்ட் யூஸ் சர்டன் கைண்ட் ஆஃப் மெத்தட்ஸ். ப்ராக்டிக்கல் நாலேஜ் வந்து இருக்காது. இட்ஸ் நாட் அட் ஆல் லைக் தட். வி ஹேவ் எக்ஸ்ட்ரா இயர்ஸ். ஸோ நாங்கள் ரிலாக்ஸ்டாக படிக்கிறோம். அண்ட் ஆல்சோ எங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்க அந்த ஒரு செக்மெண்டேஷன்ஸ். அண்ட் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீஜனல் அனாட்டமி, ரீஜனல் வைஸாக வந்து அவங்க படிக்கிறதுனால இட் டேக்ஸ் டைம். அவங்க எல்லாத்தையும் திரும்பி வந்து என்னோட லாஸ்ட் வீடியோ நான் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேரோட ஒப்பீனியன் கேட்டு நான் போட்டுருப்பேன். ஸோ நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸே வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் வந்து ஃபாரின் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி படிக்கிறதுக்கு வி கேதர் திங்ஸ். பட் அவங்களுக்கு வந்து சிலபஸே இந்த மாதிரி இருக்கிறதுனால தே ஃபீல் ஈஸி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ ஹேவ் டு திங்க் ஆல் அபவுட் திஸ் பிஃபோர் வாட் எவர் யூ ஆர் டூயிங். ஓகே, ஸோ நாங்கள் வந்து இங்கே ஜாலியாக உட்காந்துட்டு எங்களுக்கு என்ன வேணுன்றதை பண்ணிவிட்டு கம்மியாக காசு கட்டிட்டு அப்படியெல்லாம் இல்லை. ஓகே, நம்ம இந்தியாவோட இங்கே கம்மி தான். என்ன பார்த்தாலும் வந்து அட் எண்ட் ஆஃப் த டே பேயிங் 30 lakhs, அட்லீஸ்ட் 30 lakhs. ஸோ இட்ஸ் நாட் ஈஸி. ஒரு 17 வயசில் என்ன தெரியும்? சமைச்சு சாப்பிட்டு இங்கே வீடு கூட்டி வாஷ்ரூம் கழுவி ஒவ்வொரு விஷயத்தையும் நாங்களே எல்லாமே பார்த்துட்டு பட்ஜெட் மேனேஜ்மெண்ட், டைம் மேனேஜ்மெண்ட், இவ்வளோ விஷயம் இருக்குது. எல்லாத்தையும் இப்படி ரொம்ப சிம்பிளாக தட்ஸ் ரியலி நிறையா விஷயங்கள் வந்து நாங்கள் இங்கே வந்து கற்றுக்குறோம். வி ஆர் கெட்டிங் மோர் மெச்சூர்ட் தேன் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். பட் வாட் எவர் இட் இஸ், த ஸ்ட்ரகிள் இஸ் சேம். அபவுட் ஸ்டடிங் MBBS அப்படின்னா த ஸ்ட்ரகிள் இஸ் ஆல்வேஸ் த சேம். ப்ளீஸ் தயவு செஞ்சு யாரும் வந்து இந்த மாதிரி உங்களோட ஒப்பீனியன்ஸ் இருந்துச்சுன்னா யூ கேன் டெல் யுவர் ஒப்பீனியன். யூ ஹேவ் ரைட் டு டெல் யுவர் ஒப்பீனியன். பட் தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஒருத்தவங்களை வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கும் ஒரு பழி சொல்கிறதுக்கும் அண்ட் இப்படி ஒரு பட்டம் கட்டுறதுக்கும் we are not that kind of people. Okay, you have to understand this. And last இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, MBBS படிக்கிறது அப்படின்றது இட்ஸ் கம்ப்ளீட் ஆஃப் பேஷன். யூ ஹேவ் டு லவ், யூ ஹேவ் டு பி இன் டு இட். இல்லைனா வந்து யூ கான்ட் டூ எனிதிங். பிகாஸ் நம்ம வந்து ரசித்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணும்போது தான் we will be able to do it. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்துட்டு ஆப்வியஸாக they are getting diverted. பட் என்னுடைய அட்வைஸ், நீங்கள் வந்து கம்மியான ஸ்கோரிங்ஸ் எடுத்துகிட்டு தயவு செஞ்சு இங்கே வராதிங்க. யாரும் அவங்க சொல்கிறாங்க அப்படின்ட்டு எந்த ஒரு ட்ராப்லையும் டோன்ட் ஃபால். தென் உங்களுக்கு தான் வந்து நிறையா ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். ப்ளீஸ் அதே மாதிரி இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் டோன்ட் கெட் மோர் டைவர்ட்டட். நம்மளுக்கு வந்து இந்த வயசில் டைவர்ஷன் ஆப்வியஸ்லி எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் ப்ளீஸ் ட்ரை டு கண்ட்ரோல். பிகாஸ் நம்ம வந்து ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பிளேஸில் இருக்கும்போது யூ ஹேவ் டு திங்க். நீ படிக்கும் போது ஒவ்வொரு வாட்டியும் வந்து புக்கு பேப்பர் இப்படி நினச்சிட்டு படிக்கிறதுல ஒரு யூஸும் இல்லை. யூ ஹேவ் டு திங்க் அபவுட் யுவர் பேஷண்ட். ஒரு லைஃப் வந்து சேவ் பண்ணும்போது நம்மளை விட்டு யாராவது போயிருந்தாங்கன்னா யூ வில் பி நோயிங் அந்த ஒரு பெயின். ஸோ யூல் பி இப்போ ஒரு பர்சன் வந்து நீங்கள் காப்பாற்றி கொடுக்கும்போது the whole people will be such a ஒரு it's kind of blessing. You have to think about it. You have to think about your patient. If you are going to be loyal to them, then first you have to be loyal to yourself. Start practicing everything. Be a good doctor. Be a good student. And then be a good doctor. படிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக படிக்கிறத தவிர்த்து ஒரு பேஷண்ட்டோட நிலைமையை நினச்சி படிங்க. ஓகே, ஸ்டார்டிங் MBBS, ஹேவிங் ஃபன், இட்ஸ் ஆல் ஃபைன். பட் MBBS இஸ் நாட் ஃபன். நிறைய பேர் வந்து நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போட்டோன்னே உங்கள் மனசில் உள்ளது எல்லாமே வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தீங்க. ஸோ ஐ ரியலி ஃபெல்ட் வெரி ரெஸ்பான்சிபிள். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே வந்து படிக்கிறாங்கன்னா எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே என்னையை பார்த்துட்டு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துகிட்டு நிறைய பேர் இங்கே படிக்கிறவங்க இருக்காங்க. ஐ ஃபெல்ட் லைக் ரியலி ரெஸ்பான்சிபிள். அண்ட் ஒரு பொண்ணு வந்து உண்மையாகவே கேட்டிருந்தாக்கா, நான் வந்து நல்ல ஸ்கோரிங் நல்ல மார்க் தான் எடுத்திருக்கேன் 12th இருக்கட்டும், சின்ன வயசுலேருந்து நான் வந்து ஒரு நல்ல ஸ்டூடெண்ட்க்கா. பட் நான் இங்கே படிச்சுட்டு நான் திரும்பி அங்கே போனால் என்னையும் வந்து அப்படி பட்டம் கட்டிடுவாங்களோ, ஃபேக் டாக்டர் அப்படின்னு சொல்லி பட்டம் கட்டிடுவாங்களோ, நான் அதுக்காக படிக்க வரலையே அப்படின்னு ஷி வாஸ் லைக் ஒரு அவ்வளோ லென்த்தாக வந்து மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டோட மெசேஜும் நான் ரீட் பண்ண தான் செய்கிறேன். எல்லாருக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அண்ட் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸாம்ஸ் நான் நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ணல. ஐம் ரியலி சாரி அபவுட் இட். ஸோ எஸ், ஸோ ஓகே காய்ஸ். அண்ட் இன்னைக்கு என்னன்னு தெரியல, சீரியஸ்லி ஐ காட் வெரி மச் இரிட்டேட்டட் பிகாஸ் ஆஃப் தோஸ் ஹேஷ்டேக்ஸ். ஸோ டெஃபினெட்லி என்னோட மைண்டில் இருக்கிறது, நான் என்னைக்காக இருந்தாலும் ஐ ஹாவ் டு பி அ ரியல் டாக்டர். ஐ ஹாவ் டு சேவ் பீப்புள். ஐ ஹாவ் டு ஒர்க் ஃபார் தெம். பிகாஸ் இப்போ என்னோட ஒரு தனிப்பட்ட லைஃப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஐ எம் ஸ்டடிங் MBBS ஃபார் பர்பஸ். நான் வந்து நிறைய பேரை லூஸ் பண்ணிட்டேன். ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் எனி அதர் பர்சன் லைக் திஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஐ வாண்ட் டு புட் மை எஃபர்ட். ஓகே, அட்லீஸ்ட் ஒரு 4-5 பீப்புள் மேலே ஐ ஹாவ் டு புட் எஃபர்ட். அந்த கோவத்தை நான் வந்து ஐ ஹாவ் டு மேக் சம் பாசிட்டிவ் வே அப்படின்னு நினச்சி ஐ ஆம் டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தே ஹாவ் பர்பஸ். இட்ஸ் நாட் அபவுட்
all around. Okay, it's not about everything, it's only about the person. Okay, so எப்பயும் சொல்கிற மாதிரி love yourself, spread love, feel love, and love you all. Bye bye.